சங்கடஹர சதுர்த்தி விரதம் எப்படி இருந்தால் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீரும்? வாழ்வில் தடை, கடன், பண பிரச்சனை, திருமண தடை, குழந்தையின்மை உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் அவற்றில் இருந்து விடுபட சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடலாம். விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு வாழ்வில் எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படாது என்பது நம்பிக்கை. ஓம் கணேசாய நம, ஓம் கண் கணபதையே நமஹ போன்ற மந்திரங்களை தொடர்ந்து சங்கடஹர சதுர்த்தி நாளில் உச்சரித்து விநாயகரை வழிபட அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம். கஜானன சங்கடஹர சதுர்த்தி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் வருவதால் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் விநாயகர் அருளுடன் குருவருளையும் பெற முடியும். குழந்தைகள் இந்த நாளில் விநாயகரை வழிபடுவதால் நல்ல ஞானம் கிடைக்கும். விநாயக பெருமானை வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கு ஏற்ற திதி சதுர்த்தி திதியாகும். சதுர்த்தி திதியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் விலகி விடும் என்பது அனைவருக்கும். ஆனால் பல சதுர்த்தி விரதம் இருந்த பலனை ஒரு சங்கடஹர சதுர்த்தி நாளில் இருக்கும் விரதம் தந்து விடும் என்பார்கள். ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போது ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடஹர சதுர்த்திக்கும் தனியான பெயர் உண்டு. கஜானன சங்கடஹர சதுர்த்தி மந்திரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது என்ற பிரணவ மந்திரமாகும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வருபவர்களுக்கு தீமைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் பெருகும் என்பது விதி. அந்த ஓங்கார வடிவமாக அமைந்தவர் விநாயக பெருமான் என்பதால் அவரை வணங்குபவர்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்படும். தன்னை வணங்குபவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடியவர் விநாயகர். அவரை வழிபடுவதற்கு உரிய விரதம் சதுர்த்தி விரதம். பிளர்ணமிக்கு பிறகு தேய்பிறையில் வரும் 4வது திதியான சதுர்த்தி திதியை சங்கடஹர சதுர்த்தி என்கிறோம். சங்கடஹர சதுர்த்தி விரதம் அல்லது சதுர்த்தி விரதம் இருக்க துவங்குபவர்கள் ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்தி நாளில் விரதத்தை துவங்க வேண்டும். தொடர்ந்து 11 சதுர்த்தி அல்லது சங்கடஹர சதுர்த்தி நாட்களில் விரதம் இருந்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கும் முறை: சங்கடஹர சதுர்த்தி அன்று அதிகாலை எழுந்து நீராடி விட்டு அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். விநாயகருக்கு விளக்கேற்றி விநாயகரை 11 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். விநாயகருக்கும் அருகம்புல் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபட்ட பிறகு நெற்றிப் பொட்டில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் விநாயகரை வணங்க வேண்டும். தானமாக கொடுக்க வேண்டியவை: வீட்டுக்கு திரும்பியதும் பச்சரிசியை சிறிது ஊறவைத்து அதோடு சிறிது வெல்லம் மற்றும் வாழைப்பழம் சேர்த்து பிசைந்து பசு மாட்டிற்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி விரத நாளிலும் பசுமாட்டிற்கு பச்சரிசி, வெல்லம், வாழைப்பழம் கலந்த உணவை கொடுப்பது விரதத்தின் பலனை பல மடங்காக அதிகரிக்க செய்யும். அதோடு விநாயகருக்கு பிரியமான கொழுக்கட்டை, இனிப்பு, சித்திரன்னங்கள், பால், தேன், கொய்யா, வாழை, நாவல், சுண்டல் உள்ளிட்ட உணவுகளை விநாயகருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். விநாயகரை வன்னி இலையால் அர்ச்சித்து அவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும். சங்கடஹர சதுர்த்தி விரத பலன்கள்: சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் உபவாசமாக இருப்பது சிறப்பு. முடியாதவர்கள் பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் விநாயகர் கோவிலில் நடக்கும் சங்கடஹர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். சங்கடஹர சதுர்த்தி பூஜைகள் நிறைவடைந்த பிறகு வீட்டிற்கு வந்து விநாயகருக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியங்களை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த முறையில் சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு எந்த காரியத்திலும் தடைகள் என்பது ஏற்படாது. அனைத்து காரியங்களிலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும். தொழில், வியாபாரம் என அனைத்திலும் லாபம் கிடைக்கும். குழந்தைகள் கல்வியில் சிறப்பார்கள். குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை, கடன் என்பது இருக்காது. நிதி நிலைமை சிறிது சிறிதாக உயரும். வீட்டில் அனைத்து விதமான மங்களங்களும் நிறைய துவங்கும்.